கிட்னில கல் இருந்தா தக்காளி சாப்பிடவே கூடாது, இளநீ குடிக்கவே கூடாது. கிட்னில கல் உள்ளவங்க பல பேர் இந்த கார்பனேட்டட் பிவரேஜஸ், ஃப்ரைட் ரைஸ் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நேச்சுரலா கிடைக்கிற இளநீ குடிச்சா என்னங்க ஆக போகுது? தயவு செய்து இளநீ குடிங்க. இளநீங்கிறது ஒரு நேச்சுரலா ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ இல்லாத ஒரு ஸ்டெரைல் ட்ரிங்க், அதாவது நுண்ணுயிரி கிருமிகள் எதுவுமே இல்லாத ஒரு ட்ரிங்க். அதுல குட் பேலன்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்கு, எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு, நல்ல தண்ணி சத்து இருக்கு. கிட்னில கல் வராம இருக்கிறதுக்கு தண்ணி நிறைய குடிங்கன்னு சொல்றோம். அப்ப இளநீ குடிக்க கூடாதுன்னு எங்கேயோ யாரோ ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க. இளநிய நல்லா குடிங்க, ஆனா அளவுக்கு மீறி குடிச்சிடாதீங்க. 10-15 ஒரு நாளைக்கு குடிச்சிடாதீங்க. ஒரு நாளைக்கு 1-2 குடிக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. சரி, இளநீ குடிக்கிறத பத்தி பேசிட்டோம். மத்த எது சாப்பிடலாம்? சாப்பிடக்கூடாது. தக்காளி சாப்பிடக்கூடாது, முட்டைக்கோஸ் சாப்பிடக்கூடாது, காலிஃபிளவர் சாப்பிடக்கூடாது, கீரை சாப்பிடக்கூடாது, மட்டன், சிக்கன், ஃபிஷ் சாப்பிடவே கூடாது அப்படின்னு நிறைய ஃபால்ஸ் பிலீஃப்ஸ், ஃபால்ஸ் மித்ஸ் எல்லாம் இருந்துட்டே இருக்கு. அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. நாம ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மட்டன், எத்தனை கிலோ கீரை, எத்தனை கிலோ முட்டைக்கோஸ் சாப்பிடுறோம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பூ வாங்கி அதை பாதியாக்கி அதை 2 வேளைக்கு சாப்பிடறத நம்ம ஊர் ஜனம் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல எல்லாத்துலயுமே உப்பை அள்ளி கொட்டுவோம். வெளிநாட்டுக்காரன் உப்பை தூவான், நாம என்ன பண்ணுவோம்? உப்பை கையில எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும் போது ஒரு ஊறுகாயை வச்சுப்போம், கூட அப்பளத்தை வச்சுப்போம், கூட மிக்சரை வச்சுப்போம், கூட கடலையை வச்சுப்போம். இந்த மாதிரி நிறைய உப்பு உள்ள ஐட்டம் சாப்பிடும் போது கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதல். இளநீ மேல பழி போடாதீங்க. உப்பு கம்மியா சாப்பிடுங்க, தண்ணியை நல்லா குடிங்க. கிட்னி ஸ்டோன் திரும்பி வராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்.